வாயை திறங்க விஜய்னு பேட்ஜ் குத்திட்டு போனாங்க. அவர் வாயை திறக்கும் போது இவங்க வெளிநடப்பு பண்ணுறாங்க. அந்த இடத்துல நீங்கள் மாட்டுறீங்கல்ல. எடப்பாடி உட்காந்து ஸ்பீச்சை கேட்குறாரு, உதயநிதி உட்காந்து கேட்க வேண்டியது. அவர் ஏன் வாக் அவுட் பண்ணார்? முதன்முறை பேசுகிறாரு முதலமைச்சர். இத்தனைக்கும் அவர் பேசின பிறகு நான் பதில் இருக்க நான் வாய்ப்பு கொடுக்குறேன்றார் சபாநாயகர் சொல்லியிருந்தார். விதிகள் இல்லை, பட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்றாரு. சபாநாயகர் நினச்சா எது வேணால் செய்யலாம். ஏன் உதயநிதி தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் வாக் அவுட் பண்ணாங்க? முதன்முறையாக ஒரு முதலமைச்சர் பேசுகிறார். ஒன்றும் பெருசாக ஒன்றும் குடிமொழி போகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் சம்பவம் நடக்கலை. அவரோட உரையில் அவர் ஒன்றும் பெருசாக உங்களை குத்தலை. பார்ட்டி ஃபண்டுன்னாரு. ஏன் நீங்கள் பார்ட்டி ஃபண்டு வாங்கினதுக்கு ஆதாரம் கேட்குறீங்க? பார்ட்டி ஃபண்டு வாங்கினதுக்கு உங்கள் ஆட்சியிலே ஆதாரம் இருக்குங்க. அதை நேற்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசலைங்க. இது அவரோட ஒரு பெரிய குறை. எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் ஒன்று தான். ஏன்னா அதுதான் அடிப்படையான உண்மை. இந்த தேர்தல் முடிவுகளை திமுகவால் இன்னமும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுவரை வரலாறுல இல்லாத அளவுக்கு அவங்களால இந்த தோல்வியை தாங்க முடியல. பிரச்சனையாக அதுதான். ரெண்டாவது, முதல்ல தோல்வியை ஏற்றுக்க முடியல, தோல்வியை தாங்க முடியல, தோல்வியை ஜீரணிக்க முடியல. ரெண்டாவது, விஜய் முதலமைச்சரானதை அவர்களால், திமுக தலைமையால் நம்பவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. முதல்ல சரியான வார்த்தை, நம்பவும் முடியல, நம்பவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. கிள்ளி பார்த்துக்கிறாங்க. இது ஒரு விதமான என்ன கேட்டிங்கன்னா ஒரு தவறான மனநிலை. இது டினையல் மோடுன்னுவாங்க ஆங்கிலத்தில். நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும், உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அவர் முதலமைச்சர். ஸ்டாலின் அவர்கள் அப்படி செஞ்சார். அதை அவர் உள்ள அசம்பிளியில் பண்ணுறாரு. அதில் ஒன்றும் பெரிய தவறு இருக்கிறதாலாம் நான் பார்க்கல. ஸ்டாலின் மிக அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர். அவருக்கு எதிர்க்கட்சியே இல்லை. ஆனால் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் மோஸ்ட்டு அன்லக்கி சீஃப் மினிஸ்டர். எப்படின்னா அவருக்கு எதிரிகள் ரொம்ப அதிகம், அதுவும் பவர்ஃபுல்லான எதிரிகள். யார்? திமுக. சின்ன விஷயத்தை கூட அவங்க பெருசுப்படுத்துவாங்க எல்லா காலத்திலுமே. அது இன்னைக்கு சோஷியல் மீடியா கையில் இருக்குது. இன்னும் அவங்க ஒரு ப்ராப்பரான எதிர்க்கட்சியாக நடக்கலை. இன்னும் ஆர்ப்பாட்டம் போராட்டம். இது ஒன்லி ட்ரெய்லர் தான். அதனால் விஜய்க்கு எதிரிகள் அதிகம். இன்னொன்று, விஜயோட கூட்டணி கட்சிகளே, ஆதரிக்கிற கட்சிகளே அவங்களுக்கு சத்துருக்கள்னுவாங்க. உடன்பிறந்தே கொள்ளும் வியாதிகளாக நிற்கிறாங்க. யார்? ஆதரிக்கிற கட்சிகள், இடதுசாரிகளாகட்டும், விசிகாவாகட்டும். பல நேரங்களில் அவங்க சேம் சைட் கோலாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஜய்க்கு எல்லா பக்கத்துலேயும் எதிரிகள். ராம்நாத் கோவிந்த் வரும்போது கருணாநிதி படத்தரப்புழால் தமிழ் தாய் வாழ்த்து, ஜனகணமன. ஏங்க இது முக்கியம். எத்தனை நாளைக்குங்க திமுக இதை வச்சு ஏமாற்ற போகிறாங்க? இன்னும் மக்களையும் ஊரையும் ஏமாற்ற போகிறாங்க. ஜனகணமன ஒரு தடவை பாடினா என்ன, 2 தடவை பாடினா உனக்கு என்ன வந்தது? தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டாங்க, மகிழ்ச்சி. ஜனகணமன ஒரு தடவை கூட பண்ணால் உங்களுக்கு என்னங்க வந்தது? இப்போ ஒரு நான் இஷ்யூவை வச்சு அவங்களால இன்றைக்கி பாலிடிக்ஸ் பண்ண முடியுது இல்லை. இப்போ பார்ட்டி ஃபண்டுக்கு என்ன ஆதாரம் கொடுக்கல, வாக் அவுட் பண்ணுன்றார் உதயநிதி ஸ்டாலின். இவர் முதலமைச்சர் பேசும்போது தூக்கி போட்டிருக்க வேண்டியதானே. ஒரு பேர் சென்னைக்கு வராரு, மறைக்காயம். யார் இவர்? அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்து முடிச்சிருக்கு. தேதி குறிப்பிடாமல் அடுத்த கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 3 நாட்கள் நடந்தது. இப்போ ஆளுநர் உரையின் மீதான விவாதம் நடந்த பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் உரையாற்றுறாரு, அதற்கான விளக்க உரை ஆற்றுறாரு. அன்றைய தினம் நடந்த சம்பவம் தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் மிக பெரிதளவில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இத்தனை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இல்லாமல் முதல் முறையாக இப்போ விஜய் அவர்கள் முதல்வரானதுக்கு பிறகு இன்னும் அதிகமாக அனைவரும் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் நேரலையில் முழுவதும் நேரலையாக வந்தது முதல் முறையாக இருந்தது அப்படின்னும் அங்கே நடந்த விவாதங்களை தான் தற்பொழுது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக சிஎம் விஜய் அவர்கள் செய்த செய்கை மற்றும் சைகைகள் எப்படி பார்க்குறீங்க? நேற்று நடந்த விஷயங்களை பெரிய அளவில் ஒன்றும் தவறு இல்லை, பாராட்ட வேண்டிய ஒரு உரை தான். இன்னும் சிறப்பாக செஞ்சுருக்கலாம். பட் முதன்முறையாக வந்திருக்கிறார் முதலமைச்சராக. 2.25 ஆண்டுகள் தான் கட்சி ஆரம்பித்து. ஆகவே எல்லாவற்றையும் ஒரே நாளில் எதிர்பார்க்க முடியாது. குறைகள் எதுவும் பெருசாக இருக்கிறது எனக்கு தெரியல. அந்த சைகை கூட எனக்கு என்னமோ அதெல்லாம் ஒன்றும் பெருசாக படலை. as long as it is political in nature. இப்போ ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் அதை செஞ்சார். அது அசம்பிளியில் செய்யக்கூடாது. ஒரு மனிதன் எல்லா இடத்துலையும் தன்னை நாகரிகமாக நடத்திக்கணும். சட்டசபைக்குள்ளே தான் டீசெண்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா இடத்துலையும் பொதுவெளியில் 4 சவுத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியில் காலை வச்சிட்டிங்கன்னா தெருவில் இருந்தாலும் உங்கள் நண்பர்களோட வீடுகள், அலுவலகங்கள், நீங்கள் பணிபுரியக்கூடிய இடங்கள், பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள், சட்டமன்றம், நீதிமன்றம், எங்கே பார்த்தாலுமே ஒரு மனிதன் தன்னை கண்ணியமாக நடத்தி கொள்ளணும். ஸ்டாலின் அவர்கள் அப்படி செஞ்சார். அதை அவர் உள்ள அசம்பிளியில் பண்ணுறாரு. அதில் ஒன்றும் பெரிய தவறு இருக்கிறதாலாம் நான் பார்க்கல. நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. இன்னும் பேசாமல் விட்ட சில விஷயங்கள் அது போதாமை என்னை பொறுத்த வரைக்கும். அது இன்னும் சில தகவல்களை மாநிலத்தோட நிதி நிலைமை, இன்றைக்கு நாடு இருக்கக்கூடிய நிலைமை, சர்வதேச சூழ்நிலை, இது எப்படி ஒரு நெருக்கடியான கட்டத்தில் தமிழ்நாடு, இந்தியா, உலகம் இருந்து கொண்டிருக்கிறது.
இப்போ எல்னினோ பாதிப்பு வர இருக்கிறது, வளைகுடா யுத்தத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள், டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைந்தது போன்றவற்றால் நாங்கள் எதிர்பார்த்தது, நாங்கள் நினைத்ததை விட பொருளாதார நிலைமை நாட்டின் பொருளாதாரமும் உலகின் பொருளாதாரமும் மோசமாக இருப்பதால் தமிழ்நாட்டிலும் இந்த பாதிப்பு இருக்குது. உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டால் இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படும், இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுல சிக்கல்கள் இருக்குது. கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் நிதி நிலைமை சரியானவுடன். ஆகவே ஒரு சிக்கலான சூழலில் இதுவரை எந்த முதலமைச்சரும் சந்திக்காத ஒரு சிக்கலான சூழலில் நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். எல்லோரோட ஒத்துழைப்பும் தேவை. இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்டெல்லாம் ஒரு விஜய் ஆட் பண்ணி தானே இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் தங்களுடைய வாக்குறுதிகளை எப்போ நிறைவேற்றுன்றதுக்கான அந்த கேள்விகளுக்கான பதிலாகவும் அது இருந்திருக்கும். துரதிருஷ்டவசமாக அது இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை உங்களுக்கு இப்போ நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரூபாய்க்கு எதிரான டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறையுது அப்படின்னும் பொழுது அது உங்களுக்கு கடன் வாங்கின தொழில் நடத்தக்கூடிய இப்போ திருப்பூர் மாதிரி அந்நிய செலாவணியை பெரிய அளவில் ஈட்டக்கூடிய நிறுவனங்களால் தொழிலால் லாபமும் வருது. நமக்கு டாலர் கொட்டுது நமக்கு. ஆனால் இப்போ கடன் வாங்கி தொழில் பண்ணவனுக்கு வெளிநாடுகளுக்கு பணத்தை திரும்ப செலுத்த வேண்டிய சூழல் இருக்கும்போது அந்த இடத்துல சிக்கல் வருது. ரொம்ப நான் கொச்சையாக சொல்கிறேன், நான் ரொம்ப மேம்போக்காக சொல்கிறேன். அதாவது இன்றைய சூழல் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு ஏதுவாக இல்லை. நாங்கள் நினச்சதை விட நிலைமை மோசமாக இருக்குது. ஏன்னா இப்போ 2500 ரூபாய் எப்போ கொடுக்க போகிறீங்க? இப்போ பெண்களுக்கான இலவச கட்டணமில்லா பயணத்தை எப்போ கொடுக்க போகிறீங்க? ஏன்னா இந்த ப்ராமிஸை கொடுத்த 2 மாநிலங்கள், உங்களோட சேர்ந்து தேர்தலுக்கு போன 2 மாநிலங்கள், கேரளாவும் மேற்கு வங்கமும் இதை நிறைவேற்றிட்டாங்க. மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கான உதவித்தொகை 1500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் உயர்த்தியாச்சு. அங்கே பாஜக அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டது. கேரளம் உங்களை மாதிரியே கட்டணமில்லா பயணத்தை பெண்களுக்கு நீங்கள் எல்லா பேருந்துன்னு சொன்னீங்க, அவங்க எந்த விதமான பேருந்துகளில் மட்டும் இதை அனுமதி பண்ணுறது ஒரு ஜிஓ போட்டு எல்லா பேப்பர்லேயும் போட்டு அவங்க அனுமதிச்சிட்டாங்க. பெண்கள் அங்கே கட்டணம் இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றம் தான் நிகழ்ந்திருக்கிறது. இப்போ இந்த 2 ப்ராமிஸை நீங்கள் கொடுத்தீங்க. இப்போ இதெல்லாம் எப்போ நிறைவேற்றுங்கன்றது ஒரு நியாயமான கேள்வி. இப்போ இது சம்பந்தமான வாக்குறுதிகள் சம்பந்தமான ஒரு அறிவிப்பாக ஒரு வெளியிட்டிருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதை சொல்லி தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. இப்போ நீங்கள் தாய்மாமா சீருன்றதுக்கு அதுக்கு ஜீவோ போட்டிங்க. வரும் செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள்லேருந்து 755 கோடி ரூபாய் அதுக்காக அரசு ஒதுக்கி இருக்குது. 1 கிராம் பிறக்கிற ஒரு அரசு மருத்துவமனைகளில் பிரசவிக்கிற ஒவ்வொரு பெண்மணிக்கும் அந்த குழந்தைக்கு 1 கிராம் கொடுக்கப்படும். இப்போ இது ஒரு வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போ முக்கியமான வாக்குறுதிகள் எது? 2500 ரூபாய் 6 சிலிண்டர் சொன்னதும் அது கூட 3வது தான். 2500 ரூபாய் மகளிர் பேருந்து தான். மகளிர் பேருந்து. அப்புறம் 6 சிலிண்டர். ஆக்சுவலி இந்த தங்க நகையில் கூட கிராம் மாறுபட்டு அவங்க சொன்னது ஒன்று, பட் செய்கிறது இதை இனிஷியல் பண்ணுறாங்க. ஆமாம், அது ஒன்று. இப்போ இந்த 3 வாக்குறுதிகள் ரொம்ப மெயின் நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போ இது சம்மந்தப்பட்ட எந்த விதமான பிரஸ்தாபமும், அதாவது எந்த விதமான ஒரு வார்த்தைகளும் முதலமைச்சர் ஜோசப் விஜயோடைய உரையில் இல்லை. இது ரொம்ப முக்கியமான உரை. ஏன்னா முதலமைச்சரான பிறகு முதன்முறையாக ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு உரை, ஒரு கன்னி உரை. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உரை. அந்த அரசு எந்த திசையில் பயணிக்கப் போகிறது என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு உரை. துரதிருஷ்டவசமாக அந்த மாதிரி எந்த டைரக்ஷன் இல்லை. அது ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடியது. மற்றபடி பல விஷயங்கள் பார்ட்டி ஃபண்டை நாங்கள் ஒழிச்சு கட்டுவோன்னு சொன்னது, அப்புறம் யார் தவறு செஞ்சாலும் தப்ப முடியாதுன்றது, இங்கே இருக்கக்கூடிய பல பேர் பிரச்சனைக்கு ஆவாங்க, ஏன்னா ஊழல் தடுப்பு நடவடிக்கை பாயும், இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்கது. ஸோ அது மிக்சடு பேக். பெரிய அளவில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு, ஒரு கிரேஸ் டைம் கொடுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். புரியுது சார். இப்போ ஒவ்வொன்றா அதில் பேசுவோம் சார். இப்போ குறிப்பாக நீங்கள் சொன்னது போல் இதையெல்லாம் குறிப்பிட்டு பேசியிருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். நீங்கள் இப்போ முதல்வர் நேரடியாக இன்ட்ராக்ட் பண்ணுறது போல் அது மக்கள் உரையோட ஒரு ப்ரெஸ் மீட்டை தவிர்த்து வர்றாரு. அது அவருடைய சிறிது காலம் இருக்கலாம் அல்லது பிறகு சந்திக்கலாங்கிறது ஓகே சார். மக்களுடைய பிரச்சனைகளாக இப்போ அவர் தேர்தல் வாக்குறுதியில் முதலில் மக்கள் அவரிடமிருந்து எதிர்பார்ப்பது மாற்றத்துடைய அடிப்படையாக எதிர்பார்க்கிறதே இலவசங்கள் திட்டங்கள் நிச்சயம் வேணும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதற்கான ஒரு கால அவகாசம் கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பு விஷயமா இருக்கட்டும், சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், 2வது மின்வெட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், இது போன்ற பிரச்சனைகள் தற்காலிக பிரச்சனை இருக்குல்ல சார், இதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பெரிதும் பேசுவார் முதல்வர் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதை சற்று ஸ்கிப் பண்ணிட்டாங்களோ இல்லை போதிய அளவு பேசியிருக்காரு நம்புறீங்களா? இல்லைங்க, அதில் இன்னும் பேசியிருக்கணுங்க. அது நியாயமான ஒரு கருத்து நீங்கள் சொன்னது. இப்போ இலவசன்ற வார்த்தையை அவங்க தப்புன்னுவாங்க. கட்டணம் இல்லாததுன்னு சொல்கிறது, விலை இல்லாதது ஜெயலலிதா பாஷையில் சொன்னோம்.
அதற்கு கால அவகாசம் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா ஸ்டாலின் வந்து 1000 ரூபாய் எப்போ கொடுத்தாரு? பதவிக்கு வந்து 27 மாதம் கழிச்சு தான் கொடுத்தாரு. மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க. நாளைக்கே போய் கொடுன்னு யாரும் சண்டை போட போகிறது. ஆனால் சட்டம் ஒழுங்கு, மின்வெட்டு இது ரெண்டுமே வந்து சீரியஸ் இஷ்யூஸ். இதில் வந்து அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க நிர்வாகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகவும் நம்ம கிரேஸ் டைம் கொடுக்கணும்னு என்னை போன்றவர்கள் சொல்கிறோம். பட் ரொம்ப நாள் அது கொடுக்க முடியாது. இப்போ இந்த மின்வெட்டு பிரச்சனை வந்து குறைஞ்சது 15 நாளாவது இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருதுன்றாங்க. இப்போ நேற்றைக்கு இதை பற்றி அவர் விலாவாரியாக பேசியிருக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். தமிழக மின்வாரிய தலைவர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் அவர் என்ன சொல்லுகிறார்னா, இந்த மின்வெட்டு பிரச்சனையை பற்றி உற்பத்தியில் பிரச்சனை இல்லை, பகிர்மானத்தில் தான் பிரச்சனை இல்லை. ஜெனரேஷனில் பிரச்சனை இல்லை, மின் உற்பத்தியில் பிரச்சனை இல்லை. அது கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. அனல் மின் நிலையம், புனல் மின் நிலையம், அணு மின் நிலையம், எத்தனை விதம் இருக்குதோ அத்தனை சூரிய மின்வொலி எல்லாமே வந்துட்டு இருக்குது. பட் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் ப்ராப்ளம்ன்றார். அப்போ டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராப்ளம்னா அது உங்களால் சரி செய்வது ஈஸி. ஜென்ரேஷனில் ப்ராப்ளம்னா தான் கஷ்டம். மின் உற்பத்தியே சிக்கல்னும் போது நீ எங்கேருந்து கடன் வாங்கணும், மின்சாரத்தை நீ வெளியிலேருந்து கொள்முதல் பண்ணணும். அதில் சிக்கல்கள் நிறையா இருக்குது. பணம் அதிகமாக செலவாகும். ஏற்கனவே திவால் ஆகிட்டு இருக்கக்கூடிய மின்வாரியம் அதை வந்து தாங்குமான்றது கஷ்டம். அப்போ உற்பத்தியில் பிரச்சனை இல்லை, பகிர்மானத்தில் தான் பிரச்சனைன்னு மின்வாரிய தலைவரே சொல்கிறாருன்னா, அப்போ இந்த பிரச்சனையை பற்றி அரசு முதலமைச்சர் மூலம்தான் பேசும் நாட்டு மக்களுக்கு. அதுவும் முதல் உரை, கன்னி உரை. அப்போ அதை தெளிவுபடுத்தியிருக்கலாம். நிச்சயமாக வந்து மின்வெட்டை பற்றி நேற்றைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூடுதலாக பேசியிருக்க வேண்டும். இது நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு. அந்த விதத்தில் வந்து அது ஒரு ஏமாற்றம் தான், நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். செகண்ட் இஷ்யூ தான் வந்து லா அண்ட் ஆர்டர். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, லா அண்ட் ஆர்டர் வந்து எதிர்கட்சிகள் பேசுகிற அளவுக்கு, தலை போகிற அளவுக்கு ஒன்றும் மோசமாக இல்லை. ஜெயலலிதா ஆண்டாலும், கருணாநிதி ஆண்டாலும், ஸ்டாலின் ஆண்டாலும், எடப்பாடி ஆண்டாலும், விஜய் ஆண்டாலும், ஜோசப் விஜய் ஆண்டாலும், தமிழ்நாடு சொர்க்க பூமி தான் வட மாநிலங்களோட ஒப்பிடும்போது. அதில் எந்த சந்தேகம் வேணாம். ஏன் உங்கள் குஜராத்தை விட கூட இது பெட்டர், அதில் எந்த சந்தேகம் வேணாம். என்சிஆர்பி டேட்டா மட்டும் இல்லை, நீ தெருவில் நடந்து போனாலே அது உனக்கு தெரியும். இயர் பீப்புள் ஆர் சேஃப். அவங்கள விட நம்ம தமிழ்நாடு அமைதி பூங்கா தான், யார் ஆட்சியில் இருந்தாலும். அம்மா ஆண்டாலும், ஐயா ஆண்டாலும், யார் ஆண்டாலும், இப்போ வந்து எடப்பாடி ஆண்டாலும், ஸ்டாலின் ஆண்டாலும், விஜய் ஆண்டாலும். ஆனால் சில பிரச்சனைகள் வந்து அதுவும் வருது. மீடியா பவர் கையில் இருக்கிறதால திமுக கிட்ட அது இன்னும் அதிகமாகவும் ஊதியும் பெரிதாகப்படுது. அது சோஷியல் மீடியா காலத்தில் வாழும்பொழுது சிறிய பிரச்சனைகள் கூட பூதாகரமாக ஆக்கப்படுகின்றன. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, திமுக வந்து மிக மிக பவர்ஃபுல்லான ஒரு அப்போசிஷன். இந்தியாவிலே பவர்ஃபுல்லான அப்போசிஷன்னா அது திமுக தான். அவர்கள் வந்து மிகச்சிறந்த ஆளும் எதிர்கட்சியாக அவங்க வரலாறு பூரா இருந்திருக்காங்க. ஆளும் கட்சியாக இருந்ததே கிடையாது. சிறப்பான ஆளுங்கட்சியாக எந்த காலத்தில் இருந்தது கிடையாது. ஓரளவுக்கு இருந்திருக்காங்களே ஒழிய பாராட்டத்தக்க மெச்சத்தகுந்த ஆளுங்கட்சியாக அவங்க ஒருபோதும் அவங்க வரலாறில் இருந்ததில்லை. ஆனால் சிறப்பான எதிர்கட்சியாக அவங்க இருந்திருக்காங்க. அவங்க ஒரு பர்ஃபெக்ட் அப்போசிஷன். ஜனநாயகத்துக்கு வலிமை சேர்ப்பது ஒரு வலிமையான எதிர்கட்சி தான் ஆளுங்கட்சியை விட. ஆளுங்கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. அப்படி பார்த்திங்கன்னா ஸ்டாலின் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர். அவருக்கு எதிர்கட்சியே இல்லை, சுத்தமாக இல்லை. எடப்பாடி பேசுகிறத யாருமே சீரியஸாக எடுத்துக்கல. பிஜேபிக்கெல்லாம் இங்கே வாய்ஸே கிடையாது. அப்போ விஜய் ஒன்றும் பெருசாக கிளம்பி வரல. கடைசி ஒரு 2 வருஷம் தான் வந்தார். பெருசாக ஒன்றும் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணல. மீடியா 90% மேலே மீடியா திமுகவோட முழு கட்டுப்பாட்டில் இருந்தது. அது இல்லாமல் பிஜேபி எதிர்ப்பு என்ற மிகப்பெரிய ஆயுதம் கையில் இருந்தது. ஸோ ஸ்டாலின் வாஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். ஆனால் ஸ்டாலின் மிக அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர், அவருக்கு எதிர்கட்சியே இல்லை. ஆனால் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மோஸ்ட்டு அன்லக்கி சீஃப் மினிஸ்டர். எப்படின்னா அவருக்கு எதிரிகள் ரொம்ப அதிகம், அதுவும் பவர்ஃபுல்லான எதிரிகள். யார்? திமுக. சின்ன விஷயத்தை கூட அவங்க பெருசுப்படுத்துவாங்க எல்லா காலத்திலுமே. அது இன்னைக்கு சோஷியல் மீடியா கையில் இருக்குது. இன்னும் அவங்க ஒரு ப்ராப்பரான எதிர்க்கட்சியாக நடக்கலை. இன்னும் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் தொடங்கலை. ஆமாம், இப்போ தான் இது வந்து இதை விட இது ஒன்லி ட்ரெய்லர் தான். திமுக வந்து ஆஸ் அன் அப்போசிஷன் பார்ட்டி இது ஒன்லி அவங்க பண்ணுறதெல்லாம் ட்ரெய்லர் தான். இனிமேல் தான் நிறைய மெயின் பிக்சர் ஓடும். ஏடிஎம்கே ஓரளவுக்கு தான். பிஜேபி நேஷ்னல் அண்ணாமலை வந்துக்கிட்டு இருக்காரு, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மீடியா இன்னமும் ஸ்ட்ரக்சரலி 90% திமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்குது தமிழ்நாட்டில் மீடியா. அதனால் வந்து விஜய்க்கு எதிரிகள் அதிகம். இன்னொன்று, விஜயோட கூட்டணி கட்சிகளே, ஆதரிக்கிற கட்சிகளே
அவங்களுக்கு சத்துருக்கள்னுவாங்க. உடன்பிறந்தே கொல்லும் வியாதிகளாக நிற்கிறாங்க யார் ஆதரிக்கிற கட்சிகள், இடதுசாரிகளாகட்டும் விசிகாவாகட்டும். பல நேரங்களில் அவங்க சேம் சைடு கோலாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஜய்க்கு எல்லா பக்கத்துலேயும் எதிரிகள். ஒரு விதத்தில் இது நல்லது. ஏன்னா வந்து அவர் ஒரு சவால்கள் அதிகமாக தான் மனிதன் வந்து திறமசாலியாக வலிமையானவனாக மாறுவான். அந்த விதத்தில் வந்து நல்லது தான் ஒரு விதத்தில். இந்த ஆளுநர் உரைக்கான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் அந்த ஸ்பீச்சு இட் இஸ் ஓகே, ஒன்றும் பெரிய அளவில் குறையில்லை. பட் ஆங்கிலத்தில் சொன்னால் யூ வுட் ஹவ் டன் இட் மச் பெட்டர். இன்னும் கொஞ்சம் நல்ல சிறப்பாக அவர் செஞ்சுருக்கலாம். முதல் உரை என்பதால் நம்ம கிரேஸ் பீரியடு, கிரேஸ் மார்க் கொடுப்பாங்கள்ல, அது கொடுக்கணுன்ற. நிச்சயமா சார். இப்போ மீண்டும் மீண்டும் முதல்வர் விஜய் அவர்களிடம் எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல சமூக வலைதளத்தில் வைக்கக்கூடிய விவாதமாக இருக்குது. வாயை திறங்க சிஎம் சார்ங்கிற ஒரு பேட்சோட தான் வர்றாங்க. என்னன்னா இந்த பெண்கள் சார்ந்த குற்றங்கள், பாலியல் சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது. இப்போ இன்னைக்கு கூட நம்ம பேசும்போது கூட கோவையில் ஒரு பெண் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரம் தற்பொழுது பேசுபொருளாக இருக்குது. இப்போ இதில் முதல்வர் இதை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் நிச்சயமாக தனி மனித ஒழுக்கம் தான் இதில் மிக முக்கிய காரணம். எந்த ஆட்சியாக இருந்தாலும் இது போன்ற தவறுகள் நடக்க தான் செய்யும். அதை அறவே தவிர்க்க முடியாதுன்னு சொன்னாலும் இந்த முதல்வர்கிட்ட மக்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எதிர்பார்க்குறாங்களோ, அது ரொம்ப விரைவாக நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களா, அல்லது அது ஊதி பெரிதாக்கப்பட்டு இவர் எதுவும் செய்யாதது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்களா, எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நடக்குது. எல்லா கவர்மெண்ட்லேயுமே டெய்லி எவ்வளோ படுகொலை நடக்குதுன்னு ஒரு டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இன்னொன்று, தனி மனித படுகொலைகளை, தனி மனித ஆதாய படுகொலைகளை, பெண்களுக்கு எதிரான தனி மனித ஆசாபாசங்களின் அடிப்படையில் நடக்கக்கூடிய உறவு சிக்கல்களில் வரக்கூடிய படுகொலைகளை, பாலியல் வன்புணர்வுகளை வந்து எந்த அரசாலையும் தடுக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகளுக்கு எதிரான வன்புணர்வில் வந்து வரக்கூடிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 90% வந்து தெரிந்தவர்களால் தான் நடக்குது. முகமறிந்தவர்களால், குடும்ப உறுப்பினர்களால், அண்டை வீட்டில் இருப்பவர்களால், நண்பர்கள் வட்டாரத்தில் தான் நடக்குது. ஆகவே இந்த மாதிரியான குறைகள், சிக்கல்களை வந்து நீங்கள் வந்து ஒரு மைனாரிட்டி இன்சிடென்ட்ஸ் தான் வந்து அவுட்சைடர்ஸால் நடக்குது. அப்போ இது வந்து சமூகம் கற்றுக்க வேண்டிய விஷயம், சமூகம் திருந்த வேண்டிய விஷயம். நீ பெண்ணை வந்து பிறந்ததுலேருந்தே போதைப் பொருளாக தான் பார்ப்பாய் அப்படின்னா இது அப்படி தான் நடக்க போகுது. ஒரு ஆண் குழந்தையும் பொன் குழந்தையும் வீட்டில் வளர்க்கும் போதே நம்ம ஆரம்பத்துலேருந்தே பாகுபாடு வந்து ஆணுக்கு அதிகமாகவும் சலுகை அதிகமாகவும் பெண் குழந்தைக்கு குறைவாகவும் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த இடத்துலேருந்தே இந்த சிக்கல்கள் உருவெடுக்குது உங்களுக்கு. இன்னொரு விஷயம் வந்து திமுகவுக்கு எதிராக இவர்கள் கட்டமைத்த அந்த தேர்தல் பரப்புரை அதெல்லாம் வந்து இவங்ககிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்குச்சு. இன்றைக்கி சம்பவங்கள் குறையில்லைன்னும் பொழுது வந்து அது இவர்கள் மீதான கோபமாக திரும்புது. மூணாவது, திமுக ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக இருப்பதாலும், மீடியாவை வந்து பெரிய அளவில் அவங்க கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாலையும், சமூக வலைதளங்களை வந்து மிக தீவிரமாக திமுக ஈகோசிஸ்டத்தால் பயன்படுத்த முடிஞ்ச காரணத்தாலையும் அவங்க சிறிய சம்பவங்களை கூட மேக்னிஃபை பண்ணி பெருசுப்படுத்துகிறாங்க. அஃப்கோர்ஸ் அது அவங்க வேலை, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆகவே இதெல்லாம் சேர்ந்து தான் நடக்குது. ஒட்டுமொத்தமாக சமூகம் பெண்களுக்கு எதிரான அந்த மனப்பாங்கை மாற்றிக்கொள்ளாத வரையில் எந்த ஆட்சியாளராக இருந்தாலும், விஜய் இருந்தாலும், நாளைக்கு உதயநிதி ஸ்டாலினே சிஎம் ஆனாலும், அதுக்கு பிறகு XYZ வந்தாலும், நிச்சயமாக வந்து சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவது என்பது வெறும் போலீஸால் மட்டுமே சாதிக்கக்கூடிய காரியம் கிடையாது. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நான் சொன்னால் வந்து 90% இந்த விமன் குரூப்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா 90% சம்பவங்கள் வந்து முகமறிந்தவர்களால் தான் பாலியல் வன்புணர்வுகள் பெண் குழந்தைக்கு நடக்குதுன்னா. சென்னை மாநகரில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மகப்பேறு மருத்துவர், எனக்கு நன்றாக நினைவு இருக்குது, 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒரு 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 பட்டமளிப்பு விழாவில் பேசும்போது அந்த அம்மா சொன்னாங்க, உங்கள் வீட்டில் பொன் குழந்தை இருந்ததுன்னா அதை வந்து வீட்டில் எந்த ஆணாக இருந்தாலும், அது உங்கள் கணவராக இருந்தாலும், உங்கள் மாமனாராக இருந்தாலும், அல்லது உங்கள் கணவரோட அப்பா, உங்கள் அப்பாவாக இருந்தாலும், உங்கள் சகோதரனாக இருந்தாலும், நீங்கள் ஒரு 3 மணி நேரம் வெளியில் போகிறீங்கன்னா அந்த குழந்தைய இவங்களை நம்பி விட்டுட்டு போகாதீங்கன்றாங்க. இப்படியே பேசினாங்க அந்த அம்மா. எனக்கு நன்றாக நினைவு இருக்குது, ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்பு. யாரையும் நீங்கள் அந்த மாதிரி வந்து விட்டுட்டு போகாதீங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண் குழந்தைகளை வந்து நீண்ட நேரம் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஆண் உறுப்பினர்கள், தாத்தாவாக இருந்தாலும், அப்பாவாக இருந்தாலும், பிள்ளையாக இருந்தாலும், 3 தலைமுறையை சொல்கிறாங்க, தனியாக விட்டுட்டு போகாத, யாரையும் நம்பாதன்றாங்க அவங்க. இப்போ இத்தகைய சூழல் வந்து இது டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் உண்மைன்றது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடியது. இப்போ இந்த இடத்துல வந்து ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும், திமுக ஆண்டாலும் தாவேக ஆண்டாலும், நாளைக்கு மறுபடியும் அண்ணா திமுக ஆண்டாலும், அண்ணாமலை நாளைக்கு முதலமைச்சர் ஆனாலும் இதுதான் சிக்கல் உங்களுக்கு. பட் இதை சொல்லி நியாயப்படுத்த முடியாது. மக்கள் ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க.
இவங்க மீடியாவை எங்கேஜ் பண்ணணும், எங்கேஜ் பண்ண மாட்டேன்றாரு விஜய். அந்த சிக்கல் வருது. அப்போ பப்ளிக் பர்செப்ஷனில் வாயை திறங்க விஜய்னு பேட்ஜ் குத்திட்டு போனாங்க. அவர் வாயை திறக்கும் போது இவங்க வெளிநடப்பு பண்ணுறாங்க இல்லையா? அந்த இடத்துல நீங்கள் மாட்டுறீங்கல்ல. எடப்பாடி உட்காந்து ஸ்பீச்சை கேட்குறாரு, உதயநிதி உட்காந்து கேட்க வேண்டியதானே. அவர் ஏன் வாக் அவுட் பண்ணார்? முதன்முறை பேசுகிறாரு முதலமைச்சர். இத்தனைக்கும் அவர் பேசின பிறகு நான் பதில் இருக்க நான் வாய்ப்பு கொடுக்குறேன்றார் சபாநாயகர் சொல்லியிருந்தார். விதிகள் இல்லை, பட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்றாரு. சபாநாயகர் நினச்சா எது வேணால் செய்யலாம். ஏன் உதயநிதி தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் வாக் அவுட் பண்ணாங்க? முதன்முறையாக ஒரு முதலமைச்சர் பேசுகிறார். ஒன்றும் பெருசாக ஒன்றும் குடிமொழிக்கு போகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் சம்பவம் நடக்கலை. அவரோட உரையில் அவர் ஒன்றும் பெருசாக உங்களை குத்தலை. பார்ட்டி ஃபண்டுன்னாரு. ஏன் நீங்கள் பார்ட்டி ஃபண்டு வாங்கினதுக்கு ஆதாரம் கேட்குறீங்க? பார்ட்டி ஃபண்டு வாங்கினதுக்கு உங்கள் ஆட்சியிலே ஆதாரம் இருக்குங்க. அதை நேற்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசலைங்க. இது அவரோட ஒரு பெரிய குறை. ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் உங்களுக்கு நினைவு இருக்கா? 23, 24 டாஸ்மாக் ஊழியர்கள் டிஜிபி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சங்கர் ஜிவால் டிஜிபியாக இருக்கும்போது பார்ட்டி ஃபண்டு கேட்டு எங்களை மிரட்டுறாங்கன்னு சிஐடியு தொழிற்சங்கம் உட்பட எல்லா தொழிற்சங்கமும் இன்க்ளூடிங் திமுக தொழிற்சங்கம் உட்பட டிஜிபி ஆஃபீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. டாஸ்மாகில் பார்ட்டி ஃபண்டு கேட்டு கட்சிக்காரங்க எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு. நினைவு இருக்கா அந்த சம்பவம்? அதுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் தலைவர்கள், சிஐடியு லீடர்ஸு அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பார்ட்டி ஃபண்டு வேணும்னு டாஸ்மாக் ஊழியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள்னு அவங்க ஒரு கோரிக்கைகள் கொடுத்தாங்க. இதெல்லாம் மீடியாவில் ரிப்போர்ட்டடு. நேற்று அதை சொல்லியிருக்கலாம்ல, சொல்லவே இல்லையா? ராம்நாத் கோவிந்த் வரும்போது கருணாநிதி படத்தரப்புழால தமிழ் தாய் வாழ்த்து ஜனகணமன ஏங்க இது வாங்க முக்கியம். எத்தனை நாளைக்குங்க திமுக இதை வச்சு ஏமாற்ற போகிறாங்க? இன்னும் மக்களையும் ஊரையும் ஏமாற்ற போகிறாங்க. ஜனகணமன ஒரு தடவை பாடினா 2 தடவை பாடினா உனக்கு என்ன வந்தது? தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டாங்க, மகிழ்ச்சி. ஜனகணமன ஒரு தடவை கூட பண்ணால் உங்களுக்கு என்னங்க வந்தது? இப்போ ஒரு நான் இஷ்யூவை வச்சு அவங்களால நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ண முடியுது இல்லை. இப்போ பார்ட்டி ஃபண்டுக்கு என்ன ஆதாரம் கொடுக்கல, வாக் அவுட் பண்ணுன்றார் உதயநிதி ஸ்டாலின். இவர் முதலமைச்சர் பேசும்போது தூக்கி போட்டுக்க வேண்டியதானே? மேபி அந்த அரசியல் அந்த தாக்குதல் முறை தான் இன்னும் தாவேக்காக்கு பழக்கப்படணும். அந்த டேட்டா இடத்துல தான் வரல. அதுக்கு தான் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க? ராம்நாத் கோவிந்த் ஃபங்க்ஷனில் ஜனகணமன தான் முதல்ல பாடினாங்கன்னு தூக்கி கொடுக்குறது காமிக்க தெரியுது. அதை சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு இதை சொல்ல இது தெரியணும் இல்லை? அப்போ சுற்றி இருக்க அதிகாரிகள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த திமுகவை சமாளிப்பதற்கு இப்போ இருக்க தாவேக்காவால் முடியாது. ஏன்னா இவங்க பழந்தன்னு கொட்ட போட்டவங்க விசுரூபம் எடுத்துருவாங்க. அவங்களோட யூஎஸ்பியே அப்போசிஷன் ரோலு தான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் விவரம் அறிந்தவர்கள் உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் அதை தவிடுபடி ஆக்கலாம். பார்ட்டி ஃபண்டை நேற்று முகத்திரையை கீழ்ச்சிருக்கலாம்ல. இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகம் வருது இல்லை? அப்போ சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஆலோசகர்கள் இப்போ இருக்க ஸ்பீடில் ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னா சமாளிக்க முடியாது. போக போக நிலைமை இன்னும் மோசமாகும். அதுவும் இப்போ இருக்கிறத விட நாள் இன்னும் மோசமாகும். எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே. இன்னிலேருந்து ஒரு வருஷம் பொறுத்து நீங்களும் நானும் பேசும்போது 27 இதை விட மோசமாக இருக்கும் ஆன்டி இன்கம்பன்சி. நாளுக்கு நாள் மக்கள் எதிர்பார்ப்புகள் அதிகம். மக்கள் எதிர்பார்த்து நடக்கலைன்னா நிச்சயமாக கோவப்படுவாங்க. அது அவர்களை பாதித்தா இன்னும் அதிகமாக வரும். ஆனால் எல்லாரையும் உங்களால் திருப்திப்படுத்த முடியாது. அவங்களுக்கு 75 ஆண்டு கால பாரம்பரியம், கட்சி கட்டமைப்பு, மீடியாவை கட்டுப்படுத்த தெரிஞ்சது, இதில் எதுவுமே உங்களுக்கு இல்லையே. தான் நேற்று ஸ்பீச்சிலேயே எவ்வளோ விஷயங்களை நீங்கள் பண்ணியிருக்கலாம். அங்கே சொன்னால் இவ்வளோ டன் இட் மச் பெட்டர், இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். எனிவே இட்ஸ் ஓகே, ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, போக போக கற்றுப்பாங்கன்னு நம்பலாம். இப்போ இந்த பார்ட்டி ஃபண்டுன்ற விஷயத்தில் அவ்வளோ குதிக்கிறாங்கல்ல திமுக. உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாரு, திமுகவோட ஈகோ சிஸ்டம் நேற்று அசம்பிளிக்கு வெளியில் மீடியாவில், சோஷியல் மீடியாவில் அதை ஆவுன்னு கத்துறாங்க. உங்கள் கவர்மெண்ட்டில் நடந்ததுங்க இதெல்லாம். இப்போ இது 50 வருஷமாக நடக்கலை. அப்போ இதை எடுத்து கொடுக்கறதுக்கு கூட ஸ்பீச் ரைட்டர்ஸ் இல்லை, ஆஃபீஸர்ஸ் இல்லைன்னா இது ஒரு அபாய மணி, எச்சரிக்கை மணி. வரும் நாட்களில் இந்த செட்டப்பை வச்சுட்டு உங்களால் திமுகவை எதிர்கொள்ள முடியாது. இன்னும் நீங்கள் அடுத்த சட்டப்பேரவை தான் போனால் வினா விடையெல்லாம் எக்கச்சக்கமாக வருங்க, எக்கச்சக்கமாக வரும். அப்போ வர போட்டு குத்துவாங்க. உங்கள் எம்ஜிஆரை, ஜெயலலிதாவெல்லாம் படாப்படுத்தியிருக்காங்க. அப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலாக. அது கடந்த காலங்களில் அந்த தலைவர்களுக்கு இருந்த தனி மனித கவர்ச்சி, ஆளுமை, அதனாலலாம் அவங்க சமாளித்தாங்க. விஜய்காந்த் இருக்குது. ஆனால் அந்த தலைமுறை வேறு, இந்த தலைமுறை வேறு. இந்த தலைமுறை இன்ஸ்டண்ட்டாக எல்லாத்தையும் எதிர்பார்க்குது, உடனடியாக பதிவு. நீங்கள் இன்றைக்கி விஜய்க்கு கொடுக்குற இந்த கிரேஸ் மார்க் இருக்குல்ல, இப்போ நான் சொல்கிறேன்ல, கொஞ்சம் டைம் கொடுக்கணுங்க அவருக்கு. 6 months நம்ம கிரேஸ் டைம் கொடுக்கணுங்கன்றல. இதை என்னால் 6 மாதம் பொறுத்து பேச முடியாது. நீ நான் துட்டு வாங்கிட்டானுவான் என்கிட்ட, உனக்கு எவ்வளோ குத்தாங்கன்னுவான் இல்லையா? உண்மைதான்.
அதனால் இது அவங்க தான் முடிவு பண்ணணும் இது எப்படி வந்து சமாளிக்கிறதுன்றது. இப்போ நேற்றைய உரையில் இருக்கக்கூடிய பிழைகளை நான் சொன்னேன் உங்களுக்கு. ஓவராலாக ஓகே, பட் இது சிக்கல்கள் நிறையா இருக்குது. வரும் நாட்களில் இருக்கக்கூடிய சவாலோட வீச்சு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க யூ டு புல் அப் யுவர் சாக்ஸ். இப்போ இதே நீங்கள் மறுபடியும் மேம்போக்காக கையாண்டீர்கள்னா அடுத்த வரக்கூடிய காலம் பெரிய சிக்கல்கள். எக்ஸாக்ட்லி, ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க நந்தா. நான் ஏதோ பெரிய பெரிய வார்த்தையில் சொன்னேன், நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. இது சும்மா இப்படியே இருந்தீங்கன்னா, மேம்போக்காக இருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஓகே சார், இப்போ நேற்றைய தினம் முதல்வர் உரையில் இதை பேசியிருக்கலாமா அல்லது இது சார்ந்த, ஏன்னா இப்போ எதிர்பார்ப்பது இந்த 2 திராவிட கட்சிகளும் பொய்யான விஷயங்களை சொல்லிட்டாங்க, அதை நிறைவேற்றவில்லை, மக்கள் பாதிக்கிறாங்கிற விஷயத்தை தான், அந்த மாற்றத்தை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக இந்த நீட் தேர்வு விவகாரம் அதில் ஒரு விஷயம் முடிவுக்கு எடுத்துக்கிட்டாலும் தற்போதைய சூழலில் தமிழ்நாட்டிலே இந்த முறையே ஒரு 3 பேர் கிட்டத்தட்ட இறந்துருக்கிறாங்க. அது குறித்து முதல்வர் எந்த வாயும் திறக்கலை. இதை சொல்லி தானே ஓட்டு கேட்டார், இதை சொல்லி தானே பண்ணாருங்கும் பொழுது இதில் ஏதாவது கவனம் ஈர்த்திருக்கணுமா அல்லது இதை கடந்து போவது சரின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தேர்தலுக்கு முன்பு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு தேர்தலுக்கு பின்பு ஒரு அரசு அமைந்ததற்கு பிறகு அதை சார்ந்து எந்த வார்த்தையும் பேசாமல் நகர்வது சரின்னு நினைக்கிறீங்களா? நீட் விஷயத்தில் எந்த அரசு வந்தாலும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. நாளைக்கு மீண்டும் ஸ்டாலின் வந்தாலும், உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும், எடப்பாடி வந்தாலும், யார் வந்தாலும் நிச்சயமாக வந்து நீட்டில் வந்து எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. இது உச்சநீதிமன்றமே நேரடியாக கையாளக்கூடிய ஒரு விவகாரம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. வேணும்னா காலப்போக்கில் மக்கள் எழுச்சி காரணமாக மத்திய அரசு நம்முடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு இறங்கி வந்து தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளிக்கிறோம் என்ற உறுதியான நிலைப்பாடை எடுத்தால், கொள்கை முடிவில் நீதிமன்றங்களில் தலையிடக்கூடாது என்ற ஸ்டாண்டை மத்திய அரசும் சேர்ந்து தமிழக அரசோடு எடுத்தால், அப்போ உச்சநீதிமன்றத்தில் ஒரு மாற்றம் வரும். அந்த ஸ்டாண்டை எடுக்க போகிறது இல்லை. மோடி கவர்மெண்ட் நீட்டில் உறுதியாக இருக்காங்க. நான் தற்கொலைகள் வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூ, அதை நம்ம அனுமதிக்கக்கூடாது. முதல்ல தற்கொலைகளை பற்றின செய்திகளை வெளியிடுறதுலேயே வந்து மாநில ஊடகங்கள், மொழி தமிழ் ஊடகங்களில் வந்து இன்னமும் வந்து அந்த உங்களுக்கு ஒரு தேசிய அளவிலான தரக்கட்டுப்பாடு என்பது இல்லை. ஒரு செய்தியை தற்கொலை பற்றின செய்தி போட்டால் அதுக்கு கீழே வந்து தற்கொலை எண்ணம் உள்ளவர்கள் உடனடியாக இந்த எண்களை தொடர்பு கொள்ளணும்னு ஒரு பின்குறிப்பு வந்து ஆங்கில செய்தித்தாள்களில் இருக்கும். ஒரு சூசைடை வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா தமிழ் ஊடகத்தில் எதுலேயுமே இல்லை. ஸோ அடிப்படையே வந்து கோளாறாக இருக்குது. அப்புறம் தற்கொலையை க்ளாரிஃபை பண்ணுறது, 3 பேர் செத்துட்டான், 5 பேர் செத்துட்டான்றது. விஜய் நினச்சா கூட, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அரசு நினைத்தால் கூட நீட்டை தடுக்க முடியாது. நம்முடைய மாணவிகளை தயார்படுத்துறதை தவிர நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. தற்கொலைகளை பொறுத்த வரைக்கும் அரசு வந்து திரும்ப திரும்ப வேண்டுகோள் விடுக்கணும், உயிர்களை மாய்த்து கொள்ள வேண்டாம். இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசு, நீட்டை தாண்டி ஒரு பெரிய உலகம் இருக்குது, அதற்கு தயார்படுத்தி கொள்ளுங்கள். முடிந்த வரையில் அரசு வந்து தன்னாலான முயற்சிகளை மேற்கொள்ளும். இது ஒன்று தான் செய்ய முடியும், வேறு ஒன்றும் பெருசாக செய்ய முடியாது. கடந்த ஸ்டாலினோட உரையில் கூட வந்து அவர் ஒன்றும் நீட்டு இல்லை, தற்கொலைக்கு முயன்றவர்களை, தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு எதிராக எதுவும் பேசினது எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக எனக்கு படலை. ஆளுநர் உரைக்கான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் முதலமைச்சர் விஜய் வந்து அதை பற்றி பேசாமல் தவிர்த்தது என்னை பொறுத்தவரையில் அது ஒரு பெரிய விவகாரம் இல்லை. ஏன்னா இது கடந்த காலங்களோட அனுபவத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சட்டசபைக்கு வெளியில் அந்த அறிவிப்புகளை தொடர்ந்து அரசு, சுகாதாரத்துறை அமைச்சரோ அல்லது வந்து இளைஞர் நலன் சார்ந்த அமைச்சர்களோ அந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அரசின் முயற்சியும் அதில், சமூகத்தின் முயற்சியும் அதில் தேவைப்படுது. அதில் அரசு மட்டும் இல்லை, முதல்ல தெளிவுபடுத்தணும் நம்முடைய மாணவர்களுக்கு. இப்போதைக்கு நீட்லேருந்து விதிவிலக்கு கிடையாது, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் நீட்டுக்கு உங்களை தயார்படுத்திக்கிறது. முடிஞ்சிச்சு, தேர் எண்ட்ஸ் த மேட்டர். ஓகே சார், இப்போ நேற்றைய உரையின் பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அவர்கள் வெளியே சென்றுட்டார். சென்ற பிறகு விமர்சனங்களை அடுத்தடுத்து பத்திரிகையாளர்களை நோக்கி வைக்கிறாரு. இது முழுக்க முழுக்க ஒரு ரீல்ஸ் அரசாக தான் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டால் பாட்டுகள் போட்டு கேரவன் வரும், டான்ஸ் ஆடுவாங்க, மிஸ் ஆயிடுச்சுங்கிற அளவுக்கு விமர்சனங்களை வைக்கிறாரு. என்ன காரணம்னா, இப்போ அதற்கு முன்பாக அதற்கு பிறகு சென்றதுக்கு பிறகு இங்கு முதல்வர் விஜய் அவர்களும் அவங்க அப்பாவை காணாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்டோரியும் சொல்கிறாரு. இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது அவர் உதயநிதி அவருடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க, விஜய் அவர்களுடைய பேச்சு எப்படி சார்? இல்லைங்க, பொலிட்டிக்கலாக அவர் ஒரு சார்ஜ் வைக்கிறாருங்க விஜய், அதுக்கு நீங்கள் பர்சனலாக அட்டாக் பண்ணுறீங்க. கடைசியில் ரெண்டையும் ஒன்றுன்றீங்க. ரெண்டும் ஒன்றும் கிடையாது, என்னை பொறுத்தவரைக்கும் ரெண்டும் ஒன்றும் கிடையாது. உங்கள் அப்பாவை காணணும்னு அவர் சொன்னது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சார்ஜ், இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஒப்பீனியன், அது ஒரு சட்டையர். அதுக்கு நீங்கள் வந்து வெளியில் வச்ச அந்த விமர்சனம் என்பது பர்சனல் இன் நேச்சர், உங்களுக்கு குரோதம். சார் பிரச்சனை ஒன்று தான் சார், தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பிட் பை பிட்டாக திமுகவோட செயல்பாடுகளை பற்றி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் ஒன்று தான், ஏன்னா அதுதான் அடிப்படையான உண்மை. இந்த தேர்தல் முடிவுகளை திமுகவால் இன்னமும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியல. இன்றைக்கி என்ன தேதி? 23. போன 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது இல்லையா? கிட்டத்தட்ட எவ்வளோ, 45 நாளா, 50 நாள் ஆகப்போகுது.
இதுவரை வரலாறுல இல்லாத அளவுக்கு அவங்களால இந்த தோல்வியை தாங்க முடியல. பிரச்சனையே அதுதான். 2வது, முதல்ல தோல்வியை ஏற்றுக்க முடியல, தோல்வியை தாங்க முடியல, தோல்வியை ஜீரணிக்க முடியல. 2வது, விஜய் முதலமைச்சரானதை அவர்களால், திமுகவால், திமுக தலைமையால் நம்பவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. முதல்ல சரியான வார்த்தை, நம்பவும் முடியல, நம்பவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல, கிள்ளி பார்த்துக்கிறாங்க. இது ஒரு விதமான, என்ன கேட்டிங்கன்னா, ஒரு தவறான மனநிலை. இது வந்து டினையல் மோடுன்னுவாங்க ஆங்கிலத்தில். நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும், உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அவர் முதலமைச்சர். இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பிரச்சனையோட மூல வேறு இது தான். இது மக்கள் தீர்ப்பு. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷனாக, ஏன் டெஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷனாக கூட ஃபங்க்ஷன் பண்ணுங்கள். பட் அக்செப்ட் த ஃபேக்ட், நீங்கள் தோத்துட்டீங்க, அவர் ஜெயிச்சிட்டார். இது ரெண்டையும் ஏற்றுக்கோங்க. அது ஏற்றுக்க மறுக்குது. அதனால தான் இவ்வளோ சிக்கல் வருது. பர்சனலைஸ் அட்டாக்கு, சினிமா ஷூட்டிங்கு, கேரவேன்ன்றதெல்லாம் வந்து அவர் எதை நோக்கி நகருகிறார்ன்றது காட்டுது. அது மக்கள் மத்தியில் அவங்க செல்வாக்கை தான் குறைக்கும், மேலும் மேலும் குறைக்கும். நிச்சயமா சார். இறுதியாக ஒரு கேள்வி, இது தாவேகா கட்சி சார்ந்து. ஏன்னா இப்போ அவங்க பார்ட்டியில் இருக்க மெம்பர்ஸ் இன்வால்வ் பண்ணுற ஒரு கிரைம் அந்த பார்ட்டியை தான் பாதிக்கும். இப்போ பள்ளி மாணவர்களிடையே கொண்டு போய் இந்த அரசியலையும், அரசியல் கொடியையும், பேரையும், சினிமா பாடல்களை தோற்றமளிப்பது வந்து மிகப்பெரிய அளவில் விவாதமாக மாறுது. அமைச்சர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். இதை இருந்தாலும் முதல்வர் விஜயாக தாவேகா தலைவராக கண்டிக்க வேண்டியது அவரது கடமையா, பெரிதளவில் கண்டிக்கணும். ஏன்னா பள்ளி மாணவர்களிடையே அரசியலை புகுத்துவது எத்தகைய டேஞ்சரஸ் நினைக்கிறீங்க? இது சீரியஸ் இஷ்யூ தாங்க. ஆனால் அப்படி தான் அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க. நண்பா, நண்பீஸ், குழந்தை, குட்டீஸ், மாமா ஓட்டு கேட்குறேன், நீங்கள் போய் சொல்லுங்க. நீங்கள் போய் அந்த கடைசி பிரச்சாரம் மறக்க முடியாது. 21ஆம் தேதி ஒரே பிரச்சாரம், அன்னைக்கு தான் அது பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஆக்சுவலாக அந்த ஸ்பீச் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பீச். அவர் எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்பீச்சை இன்னும் ஒரு 3-4 இடங்களில் தமிழ்நாடு பூரா கொடுத்துருந்தா அவங்க இன்னும் ஒரு 20 சீட்டை சிங்கிள் மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருப்பார். அது ரொம்ப வந்து இம்ப்ரெசிவான ஒரு ஸ்பீச். அவள் வந்து குழந்தைங்களை வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தின ஒரு ஸ்பீச் தான். அவங்க தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, ஆமா, அத்தை எல்லாரையும் தாவேக்காக ஓட்டு போடுங்கன்னு. இப்போ அதோட தொடர்ச்சியாக தான் இவங்க போய் அடுத்த தலைமுறையை கேப்சர் பண்ணணும். இப்போ +1 படிக்கிற பையன், அவனுக்கு இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் ஓட்டுரிமை வந்துடும் இல்லையா? இப்போ அங்கே போய் வந்து இவங்க படத்தை வைக்கிறது, கொடியை வைக்கலாம் அன்அக்செப்டபிள், ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நிச்சயமாக இதை அனுமதிக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு முதலமைச்சரே இதில் பேசணும். ஸ்கூல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் படம். ராஜ்மோகன் அவர்கள் மட்டும் அதை சார்ந்து பேசுகிறாரு. இருந்தாலும் முதல்ல அவர் சொன்னால் இன்னும் வீரியம் அதிகம். அவரே பேசணும், கரெக்டாக பேசுகிறாரு. ஆக்சுவலாக இந்த கவர்மெண்ட்டில் வந்து ரொம்ப சென்சிபிளாக இருக்கக்கூடிய, ரொம்ப அதாவது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நம்பிக்கைக்குரிய, ஒரு ஆரோக்கியமான அரசியல் செய்யக்கூடிய விவரம் அறிந்தவராக நான் பார்ப்பது ராஜ்மோகன் தான். அவர் ரொம்ப லெவல் ஹெட்டட்னுவாங்க ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா, ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக பேசுகிறாரு, பர்ஃபெக்டாகவும் பேசுகிறார். ஒரு நல்ல அமைச்சராக அவர் வர வேண்டும், வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வருவாரா இல்லையான்றது காலம்தான் தீர்மானிக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக தான் அவர் பேசுகிறார் இப்போதைக்கு இருக்கும்போது. அவர் ஒரு குறைஞ்சபட்ச நியாய தர்மம் அவர்கிட்ட இருக்குன்னு தெரியுது. அவரெல்லாம் இதை கண்டிச்சிருக்கார். இத்தனைக்கும் அந்த துறை சார்ந்த அமைச்சர் பள்ளிக்கு. ஐ திங்க் முதலமைச்சர் பேசினா நல்லா தான் இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. பட் ரொம்ப பெரிய அளவில் நீங்கள் கவலைப்படுற அளவுக்கான விஷயம் இல்லை. ஆர்வ கோளாறில் சில இடங்களில் சில பேர் போய் செய்கிறாங்க. நாங்கள் கிரேஸ் டைமே கொடுக்க மாட்டோம். தப்பு பண்ணால் உடனே தூக்கில் போட்டு உடனே எங்களுக்கு பதில் இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் வேணும், கவுத்தணும் கவர்மெண்ட். இன்றைக்கி கவுந்து நாளைக்கு எலெக்ஷன் வச்சு நாளைக்கு மறுநாள் சிஎம் ஆகிடணும்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆர்வ கோளாறில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களை நம்ம வந்து மாநிலம் முழுவதுக்குமான நிலைமையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. புரியுது சார். இது போன்றதான் நீங்கள் கூறுவது, நீங்கள் மக்கள் பேராதலோடு வந்திருக்கிறீங்க. அந்த மக்களுக்கு அதை கோவப்படுவதற்கு முன்பாக மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்னவோ அதை நோக்கி எக்ஸாக்ட்லி, ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. அதை தான் நீங்கள் நோக்கி நகர சொல்கிறீங்க. மேபி அடுத்து கொஞ்சம் சைலண்ட்டாக மூவ் ஆகிறாங்க. அடுத்தடுத்து ஊழல் மினிஸ்டர்கள்லாம் உள்ளே செல்வதற்கும் பல விஷயங்கள் எக்ஸ்போஸ் பண்ணவும் காத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வருது. பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி சார்.